இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். ஷியாம் சார் வணக்கம். வணக்கம். புதுச்சேரியில போய் திமுக வெர்சஸ் தாவேகா தான் இந்த தேர்தல்ல அப்படின்னு பேச முடியாது. அதே போல என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவை பெரிய அளவுல விமர்சிக்க முடியாது, ஆனாலும் விமர்சிக்கணும். இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் உட்பட்டுதான் இன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு புதுவையில அவருடைய ஸ்பீச் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாண்டிச்சேரி மாதிரியான யூனியன் டெரிட்டரி எப்போதுமே மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவிதான். மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுக்கலன்னா எந்த யூனியன் டெரிட்டரியும் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. சோ பாராட்டு புகழ் எல்லாமே அந்தந்த மத்திய அரசு தான். இப்ப காங்கிரஸ் டெல்லியில ஆட்சினா காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேரும், பிஜேபி ஆட்சினா பிஜேபிக்கு போய் சேரும். இன்னும் சொல்ல போனா லெப்டினன்ட் கவர்னர் தான் அங்க முதலமைச்சருக்கும் மேல பல அதிகாரங்களை படைத்தவர்கள் லெப்டினன்ட் கவர்னர் தான். அப்போ விஜய் அவர்கள் பேச்சு அந்த 10 மினிட் ஸ்பீச்ல பெரிய செய்திகள்லாம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல சொல்ற அதே ரிட்டோரிக் தான். ஆன்டி டிஎம்கே, திமுக எதிரானது, மக்களுக்கு எதிரானது. இதை தாண்டி வேற பெரிய செய்தி அவர் சொன்னதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. இல்ல, திரு ரங்கசாமி அவர்களோடு நெடுங்காலமாக நட்பில் இருக்கக்கூடியவர்கள், பொதுச் செயலர் ஆனந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் ரங்கசாமிய அவர் பாராட்டுகிறார், இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க, மாற்றுக் கட்சியை மதிக்கிறாங்கன்னு. அதே நேரம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, மத்திய அரசா இருக்கக்கூடியவர்கள் புதுச்சேரிக்கு என்ன தேவையோ அதை செய்யவில்லை அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. கூட்டணிக்கு ஏதேனும் அச்சாரமா என்ஆர் காங்கிரஸ் தாவேகா அப்படின்னு ஏதாவது பேசி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய சோர்சஸ் என்ன சொல்லுது ஷியாம் சார்? ஏற்கனவே அவங்க பேசிட்டு இருந்தது தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்படியே அந்த மாதிரியான கூட்டணி இல்லாமல் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று காங்கிரஸோட கூட்டணி வைக்க வேண்டும், அல்லது என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்க வேண்டும். அந்த நோக்கம் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி புஷியானந்த் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் நெருங்கிய தொடர்பு, லோக்கல் எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த நோக்கம் இருக்கும். என்ஆர் காங்கிரஸ் அதற்கு தயாராக இருக்குமான்னு தெரியல. ஆனா புள்ளிவர்கள் நிறைய தவறு. இப்ப பாண்டிச்சேரியில ரேஷன் ஷாப்பே இல்ல, ரேஷன் கார்டே இல்ல. ரேஷன் கார்டுலாம் அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரேஷன் பொருளுக்கு ஈக்குவலா அமௌண்ட் கொடுக்குற சிஸ்டம் அங்க இருக்கு. ரெண்டும் இருக்குங்க. நம்ம மட்டும்தான் யூனிவர்சல் சிஸ்டம், எல்லாருக்குமான பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. பாண்டிச்சேரியில குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் கார்டு இன்னமும் அமல்ல இருக்கு. நீங்க காரைக்கால் போனீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி பணமும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க ரேஷன் கார்டு வேணாம்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேரும். அதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்ல பொருள் விலை ஏறிச்சு அப்படின்னா நம்மளால வாங்கவே முடியாம போயிடும் ஏழைகளாலங்கிறதுனால அதை நம்ம எதிர்க்கிறோம். அவருக்கு நிறைய பாயிண்ட் இந்த பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ பத்தி சரியாக புரியவில்லை என்பதுதான் என் கருத்து. இன்னொரு நுணுக்கமான இடம் என்ன அப்படின்னா, முதல்ல திரு ஆனந்த் பேசினாரு, அப்புறம் ஆதவ் அர்ஜுனா பேசினாரு, அப்புறம் விஜய் பேசினாரு. ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இருவரும் பேசியதுமே பாருங்க, தமிழ்நாட்டுல எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி இருக்கு, அனுமதி கொடுக்கல, ஆனா இங்க இவ்வளவு அழகான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, இதை பார்த்து கத்துக்கணும் திமுக அரசு என்பதாக இருந்தது. விஜயும் அந்த ஒரு புள்ளிய தொட்டு பேசியிருந்தார். இப்போ இந்த பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவை விமர்சிக்கிறதுக்கான அஸ்திரமா இந்த விஷயத்தை தான் எடுத்திருக்காங்களா? எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்க, ஆனா புதுச்சேரியில எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படிதான் தெரிகிறது. என்ஆர் காங்கிரஸோடு இன்னும் சொல்லப்போனால் ரங்கசாமி அவர்களோடு நிறைய முறை புஷியானந்த் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு கட்டத்துல சாலை ஊர்வலத்துக்கு, சாலை வளத்துக்கு அனுமதி கொடுப்பார்களோ என்று கூட தோன்றியது. இல்ல, 4 முறை பேசி இருந்தார்கள், அப்படியும் சாலை வளத்துக்கு அனுமதி கொடுக்கல. அது முதல்ல அவர் பேசி சபாநாயகர் தான் அதுக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு. நீங்க சாலை ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு. முதலமைச்சருக்கு கொஞ்சம் இன்க்ளினேஷன் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கல. ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஹைகோர்ட்டுங்க. ஹைகோர்ட்ல பெட்டிஷன் பெண்டிங், அது எப்படி கொடுக்க முடியும்? எனவே பொதுக்கூட்டம் அதை மாத்தினாங்க. பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் மார்னிங் பொதுக்கூட்டம் கரெக்டான டைமுக்கு போயிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா 10:20 போயிட்டாரு. டிவி செய்திகளை படி பார்க்கும்போது 10:20 போயிட்டாரு. அப்படி ஏனியரா வந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டிலுமே பிரச்சனைகள் வந்திருக்காது என்பதுதான் எனது பார்வை. இன்னும் சொல்லப்போனா புதுச்சேரி கூட்டத்துல இருந்து விஜய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கு. காலதாமதம் போய் சேரணுங்கிறதுதான் உண்மையான பாடம். காரணம் கிட்டத்தட்ட மக்கள் ஒரு 1.5 மணி நேரம் காத்திருந்தாங்க. அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க எல்லா ஊர்கள்லயுமே பல மணி நேரம் காத்திருந்து ரொம்ப சிரமப்பட்டதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். பாண்டிச்சேரியிலிருந்து விஜய் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது பார்வை. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.